ஹேவல்ஸில் புதுசாக எபிக் சீரியஸில் 3 BLDC ஃபேன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 3 ஃபேன்ஸ் எப்படி இருக்குது, இந்த 3 ஃபேன்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எபிக் சீரியஸில் இருக்கிற 3 ஃபேன்ஸுக்குமே பெர்ஃபார்மன்ஸில் எந்தவித சேஞ்சஸும் இல்லை, ஜஸ்ட் அப்பியரன்ஸில் மட்டும்தான் அங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும். எபிக் பொறுத்த வரைக்கும் ஃபேனோட ஹெட்டில் பாடியில் என்ன கலர் வருதோ அதே கலர் தான் வரும். ப்ரோ மாடலை பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் வெறும் பிளெயின் பிளாக் கலர் வரும். அண்ட் சிக்னியா சீரியஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர்லேயே LED இண்டிகேஷனோட வரும். இது மட்டும்தான் சேஞ்சஸ், மற்றபடி எபிக் சீரியஸில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இந்த ஃபேனோட மெயின் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த BLDC மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த BLDC எதனால் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பவர் கன்சம்ஷன் உங்களுக்கு நார்மல் இண்டக்ஷன் ஃபேன் கூட கம்பேர் பண்ணும்போது 50%லேருந்து 65% வரைக்கும் உங்களுக்கு பவர் கம்மியாக எடுத்துக்கும். இதனால் உங்களோட கரண்ட் பில்லும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய சேவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், நீங்கள் ஒரு இண்டக்ஷன் ஃபேன் 55 வாட்ஸ் 10 hours ரன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 550 வாட்ஸ் எடுத்துக்கும். அதே இது நீங்கள் BLDC ஃபேன் இந்த எபிக் மாடலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 வாட்ஸ் எடுத்துக்கும். இதனால் ஒரு நாளுக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் 50% வரைக்கும் உங்களால் கம்மி பண்ணிக்க முடியும். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஒரு 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் நிறைய அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஃபேனோட காஸ்ட்லேருந்து டபுள் த மடங்கு நீங்கள் சேவ் பண்ண முடியும். செகண்ட் அட்வான்டேஜ், BLDC மோட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நாய்ஸோட லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நைட்டு நீங்கள் தூங்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் தாராளமாக தூங்கலாம். தேர்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வீட்டில் லோ வோல்டேஜ் வருது இல்லை அப்படின்னா ஹாஃப் கரண்ட் தான் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கூட இந்த எபிக் BLDC சீரியஸ் உங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸில் ரன் ஆகும். பர்ஃபார்மன்ஸில் எந்த வித ட்ராப்புமே இருக்காது. அண்ட் BLDC ஃபேன் அப்படிங்கும்போது நீங்கள் ரிமோட் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். 360 டிகிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக RF ரிமோட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த RF ரிமோட்டில் நீங்கள் ஸ்பீட் செட் பண்ணிக்க முடியும், டைமர் செட் பண்ணிக்க முடியும். ஈவன் உங்களுக்கு 4 விதமான மோட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற BLDC மோட்டர் பார்த்திங்கன்னா 100% வெர்ஜின் காப்பரில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே டபுள் பால் பியரிங் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த ஃபேனோட RPM பொறுத்த வரைக்கும் நார்மல் மோடில் நீங்கள் ரன் பண்ணும்போது 350 RPMல ரன் ஆகும். ஏர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் 225 cubic meter per minute. ஜென்ரலாக ஒரு ஃபேன் வாங்கும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, RPM அதிகமாக இருந்தால் காற்று நல்லா வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. எப்போவுமே நீங்கள் ஒரு ஃபேன் வாங்கும்போது RPMஐ பார்க்குறத விட ஏர் டெலிவரி பாருங்கள். ஏர் டெலிவரி தான் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கவர் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். இந்த ரிமோட்டில் ஜஸ்ட் ஸ்பீடு மட்டும் நீங்கள் செட் பண்ண முடியாது. உங்களுக்கு டைமர் வேணும்னா டைமர் வச்சுக்கலாம். 2 hours 4 hours 6 hours and 8 hours வரைக்கும் மல்டிபிள் இன்டர்வல்ஸில் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ரிமோட்டில் நீங்கள் என்ன மோடில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக LED இண்டிகேஷனும் அங்கே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சிக்னியா மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன மோடில் ரன் ஆகுது அப்படிங்கிறத அந்த LED இண்டிகேஷன்லையும் பார்த்துக்கலாம். ஈவன் உங்கள் ரிமோட்லேயும் பார்த்துக்க முடியும். இந்த ஃபேனுக்கு 4 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மோட் பொறுத்த வரைக்கும் மாப் மோட். மாப் மோட் அப்படிங்கிறது வீட்டில் நீங்கள் மாப் பண்ண பிறகு மேக்ஸிமம் நம்ம ஃபேன் யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஃபேனை ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா 3 minutesக்கு உங்களுக்கு ஃபேன் ஹை ஸ்பீடில் ரன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இதனால் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லும் சேவ் பண்ணலாம். அண்ட் ஃபேனை பற்றி பெருசாக வரி பண்ண அவசியம் இல்லை. செகண்ட் மோட் பொறுத்த வரைக்கும் ப்ரீஸ் மோட். சீஷோரில் போய் உட்காரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரீஸ் வருமோ அந்த மாதிரி எஃபெக்ட் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எவ்ரி 1.5 minutesக்கு உங்களுக்கு ஃபேனோட ஸ்பீட் 5லேருந்து 1க்கும் அண்ட் 1லேருந்து 5க்கும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதனால் இந்த எஃபெக்ட் கிடைக்கும். தேர்ட் இருக்குது ஸ்லீப் மோட். ஸ்லீப் மோட் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட்டில் நடுவில் உங்களுக்கு ஃபேனோட ஸ்பீடு கம்மி பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் எந்திரிச்சு தான் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்லீப் மோட் யூஸ் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எவ்ரி 1.5 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பீடு ஃபேன்லேருந்து கம்மியாகும். அண்ட் அட் லாஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்பீடு வரைக்கும் வந்து இது எண்ட் ஆயிரும். ஃபேன் ஆஃப் ஆகாது, ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் லாஸ்ட் மோட் தான் பூஸ்ட் மோட். இந்த பூஸ்ட் மோட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, இருக்கிற ஸ்பீடு உங்களுக்கு பத்தலை, ஃபேனோட ஸ்பீட் இன்னுமே அதிகமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பூஸ்ட் மோட் எனேபிள் பண்ணலாம். இது எனேபிள் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபேனோட RPM 350லேருந்து 380க்கு கன்வெர்ட் ஆகும். அண்ட் ஏர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் 225லேருந்து 235க்கு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இருக்கிற ஃபேன்லேயே உங்களுக்கு இனிமேல் அதிகமான காற்று கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு பெரிய ஹைலைட்டான விஷயம், இதில் ரிவர்ஸ் மோட் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ரிவர்ஸ் மோட் அப்படிங்கிறது என்னென்னா, சிம்பிளாக சொல்லலாம் -1 ஸ்பீடு தான் இந்த ரிவர்ஸ் மோட். இது எப்போ ஒர்க் ஆகும்னா, சப்போஸ் உங்கள் வீட்டில் ரூம் ஹீட்டர்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை AC யூஸ் பண்ணுறீங்க, ஈவனாக உங்களுக்கு வந்து அந்த ஏர் சர்க்குலேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த -1 மோட், அதாவது ரிவர்ஸ் மோட் யூஸ் பண்ணிக்கலாம்.
ரூம் ஹீட்டர்ஸோ இல்லை ஏசியோ இல்லை அப்படின்னா வின்டர் டைமில் நம்ம ஊரில் அதிகமான கூலிங் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ராடக்ட்டோட வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்க்கான கேரண்டி ஹேவல் சைட்லேருந்து கொடுக்குறாங்க. ஓவராலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் எபிக் சீரிஸ் 2800 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் நார்மலாக ஒரு 2000 ருபீஸ்லேருந்து 2500 ருபீஸ் ஃபேன் வாங்குறது கம்பேர் பண்ணும்போது இந்த பிஎல்டிசி ஃபேன் வாங்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் கம்மியாக இருக்கும் அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஃபேனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.